வணக்கம். நான் சுப்ரா பேசுகிறேன். பத்தியிலிருந்து எல்லா தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கம். இந்த வீடியோ நான் ஏன் இப்போ செய்கிறேன்னா, சமீபத்தில் ஒரு கொடிய மிருகம் மலேசியாவுக்குள்ளே வந்துட்டு போயிருக்கு. இந்த கருப்பு சட்டை கூட நான் அதுக்காகத்தான் எதிர்ப்பு காட்டி போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த வேளையில் மே 13 நம்ம இனங்கள், நம்ம உறவுகள் எத்தனையோ பேரை அநியாயமாக வெட்டியும் சுட்டம் கொன்னாங்க. குழந்தைங்கன்னு பார்க்கல, கர்ப்பிணி பெண்ணுன்னு பார்க்கல, வயசானவங்கன்னு பார்க்கல, இளைஞர்னு பார்க்கல, எதையுமே பார்க்காம கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் எல்லாத்தையும் சாச்சாங்க. இன்னைக்கு ராஜபக்சேக்காண்டி இங்கே போராட்டம் நடத்துகிறோம், அங்கே போராட்டம் நடத்துகிறோம், இதை செய்கிறோம், அதை செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். எல்லாருமே அதை பற்றி பேசுகிறோம், அதை பற்றி நினச்சி பார்க்குறோம். அதே போல் நம்ம வீடு, நம்ம நாட்டில் நடந்த இன கொலை, அந்த ஒரு படுகொலை, அதை பற்றி நம்மளாம் நினச்சி பார்க்குறோமா? நம்மளாம் எப்போ அதை பற்றி நினச்சி பார்க்க போகிறோம்? எப்போ அதை பற்றி வருந்த போகிறோம்? அதுக்காக நம்மளாம் என்ன செய்ய போகிறோம்? நான் யாரையும் கொடி தூக்குங்க, கத்தி தூக்குங்கன்னு சொல்லலை, புத்தியை தீட்டுங்கன்னு தான் சொல்கிறேன். இன்ட்ராப் நடக்கும்போது அந்த பிரச்சனையில் போலீஸ்காரங்களால் தாக்கப்பட்டவங்களும் பிடிபட்டு வேலை போய் கஷ்டப்பட்டு அவங்க குடும்பம் இப்போ தான், எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இப்போ தான் அவங்க குடும்பத்தையே ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பரிதாபமாக 4 பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்களா, உங்கள் உரிமைகளை, உங்களோட உரிமைகளை நீங்கள் விட்டு கொடுத்ததுனால வந்த பிரச்சனை இதெல்லாம். அதே உங்கள் உரிமைகளை கரெக்டாக செஞ்சுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே நடந்திருக்காது. ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஒரு தகப்பனார்கிட்டையும் நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான். குழந்தை பிறந்தோட பிறந்த சூறாய் எடுக்கிறீங்க, 7 வயசானோட ஸ்கூலில் சேர்க்குறீங்க, 12 வயசானோட ஐசி எடுத்து கொடுக்குறீங்க, 16 வயசானாக்கா லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறீங்க. எத்தனை பேர் உங்கள் குழந்தைங்க 21 வயசு ஆனப்ப ஓட்டு பதிவு சொல்லி கொடுத்துருக்கீங்க, இல்லை கூட்டிட்டு போய் ஓட்டு பதிஞ்சு கொடுத்துருக்கீங்க? எத்தனை தாய் தகப்பன் இந்த நாட்டோட சட்ட திட்டங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்க பிள்ளைங்களுக்கு? எத்தனை பேர் அரசியலோட அமைப்பு சட்டத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்க பிள்ளைங்களுக்கு? தயவு செஞ்சு இனிமேலையாவது மாறுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் எவ்வளவு முக்கியம், படிப்பு மட்டும்தான் நினைக்காதீங்க. இந்த நாட்டோட அரசியலும் முக்கியம். அரசியல் சரியா இருந்தா தான் உங்க பிள்ளைங்களுக்கு நல்லா படிச்சு வந்தாலும் சீட்டு கிடைக்கும், லோனு கிடைக்கும், நல்லா படிச்சு வெளியான வேலை கிடைக்கும். நாளைக்கு உங்க சங்கதியர் நல்லா வாழ்றதுக்கு இந்த நாட்டில் வழி கிடைக்கும். உங்க எதிர்ப்பை ஆர்ப்பாட்டம் மூலியமாவும் வன்முறை மூலியமா காட்ட வேணாம். அமைதியா காந்தி இருந்ததுனால தான் வெள்ளைக்காரனே அந்த அமைதியை தாங்க முடியாம நாட்டை கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். அதே போல நீங்களும் அமைதியா இருந்து உங்க உரிமையை விட்டு கொடுக்காம வர தேர்தலில் கரெக்டா உங்க உரிமையை செயல்படுத்தினீங்கன்னா நீங்களும் காப்பாற்றப்படுவீர்கள், உங்க சமுதாயமும் காப்பாற்றப்படும், வரும் சந்ததியரும் சந்தோஷமா இந்த நாட்டில் வாழ்வாங்க. ஒரு வீட்டுக்கு தகப்பனார் எவ்வளவு முக்கியமோ அந்த வீட்டோட வளர்ச்சிக்கும் அந்த வீட்டு பிள்ளைங்களோட முன்னேற்றத்துக்கும் அதே போல இந்த நாட்டுக்கு நல்ல தலைவர் இருந்தாதான் இந்த நாடு முன்னேறும், நாட்டு மக்களான நாமளும் முன்னேற முடியும். நாடு என்ன செஞ்சிச்சு நமக்குன்னு கேட்கறதோட நீங்க நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னு நினைச்சு பாருங்க. நன்மை உங்களுக்கு தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன திட்டணும்னு நினைக்கிறவங்க உங்க நேரத்தை வீணடிக்காம என்ன செய்ய முடியுமோ உங்களுக்கு செய்யுங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து, என்னோட ஐடியான்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்லிட்டேன். இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது வித்தியாசமான ஐடியா இருந்ததுன்னா தயவு செஞ்சு செயல்படுத்துங்க. ஆனால் மற்றவங்களை இன்னமும் கொண்டு போய் ஜெயிலில் வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களோட உரிமைகளை கரெக்டாக நீங்கள் செய்யுங்க. தமிழ் மக்களான உங்களுக்கு மக்களே நல்லதுதான் நடக்கும்.